ஆக்டர் சிம்புவோட அப்பாவான டி ராஜேந்தர் சிம்புவோட மேரேஜை பற்றியும் சிம்புவுக்கு வரப்போகிற பொண்ணை பற்றியும் ரொம்ப எமோஷ்னலாக கண்ணீரோட சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் சிம்பு இப்போது தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா இப்போ வெற்றிமாறனோட படத்தில் செம்ம பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் டி ராஜேந்தர் அவர்களும் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ கம்பேக் கொடுத்த மாதிரி ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிங்கிள் பசங்க அப்படின்ற ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாக இருந்துட்டு இருக்காரு. சிம்பு மட்டும் கிடையாது, டி ராஜேந்தர் எங்கே போனாலுமே சிம்புவோட மேரேஜை பற்றின டாக் எங்கேயாவது வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிதான் சிங்கிள் பசங்க ஷோலையுமே அந்த மாதிரி டாக்ஸ் வந்திருக்கு. சிங்கிள் பசங்க ஷோலே ரொம்ப பாப்புலரான ஜோடியாக இருக்கவங்க தான் சாந்தினி அண்ட் கோமாப்பட்டி மூலமா பாப்புலரான தங்கபாண்டி. ஸோ இவங்களுக்கு அப்படின்னே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டி ராஜேந்தர் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாரு. மேலும் என்னோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாந்தினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப வெக்கப்பட்டுட்டு என் லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது சிம்பு கூட தான். எனக்கு எஸ்டர் ரொம்ப பிடிக்கும், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வெக்கப்பட்டு ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி சிரித்து பேசியிருப்பாங்க. மேலும் ஆக்ட்ரஸ் சாந்தினி சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு பல சீரியலில் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலாக இவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட பாண்டியன் ஸ்டோரில் ஒரு முக்கியமான கேரக்டர்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கிள் பசங்க ஷோ மூலமாக வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சாந்தினியோட ஆசையை கேட்டதுக்கு அப்புறமா டி ராஜேந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ பேசினதுல எந்த தப்பும் இல்லைம்மா, நான் தப்பாக எதுவும் எடுத்துக்கல, ஆனால் ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக கண்ணீரோட அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் சிம்புவுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் பேரண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக என் மகன் கல்யாணம் பண்ணிப்பான். பட் அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை என் பையனுக்கு அமையக்கூடாது. சிம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு என் பையனை தேடி மனப்பூர்வமாக வரணும். அப்படி ஒரு பொண்ணு தான் சிம்புவுக்கு மனைவியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சிம்புவுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் யோசிக்கணும். அவங்களோட விருப்பத்துக்காக திருமணம் செஞ்சு வச்சு கடைசியில் அந்த திருமணம் எப்படி ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. என் மகனை தேடி இவர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி எந்த பொண்ணு வராலோ அவ தான் சிம்புவுக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தான் மகன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இவர் எமோஷ்னலானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஸ்டேஜுமே அமைதியாயிட்டாங்க. மேலும் சிம்பு ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் சிம்புவை தேடி சிம்புக்காகவே ஒரு பொண்ணு கூடி சீக்கிரமாக வருவாங்க, திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.